நீ இப்படியே ஆமா இப்படி பண்ணானா நீ ரத்தம் கக்கி செத்துருவ அப்படி இப்படின்னு சொல்லி பயமுட்டான். என்ன பண்றது? ஸோ கைஸ், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் குடிச்சிக்கலாமா? நீங்கள் ரீசன் சொல்லுங்கள். ரீசன் ஐ வாண்ட் த ரீசன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங்? ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து என்ன வந்தது? இனி சிக்கன் நூடுல். ஸோ பெப்பர் சிக்கன் வந்துச்சு கைஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் போயிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் முடிக்கும் போது டைம் 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிடல, இன்னும் லஞ்சு சாப்பிடல. ஸோ நான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக வி ஆர் ட்ராவலிங். ஸோ இது எங்கன்னா பல்லாவரம் பக்கத்தில் இருக்கும் கைஸ். ஸோ பல்லாவரம் பக்கத்தில் ஹோட்டல் தேட்டருக்கும். ஸோ ஹோப் நல்ல ஹோட்டல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஃபுட் பிளாக், ஓகேவா? ஸோ பசிக்குதே, சரி சாப்பிட போகலாம் அப்படின்றப்போ சரியா சும்மா சாப்பிடணும், அந்த போகிற ஹோட்டல்லே ஒரு பிளாக் எடுத்துலாம் சொல்லிட்டு தான் we are blogging now. ஓகே, ஸோ டினோ, இதுதான்டா இது பேக் சைடு தான்டா பல்லாவரம் சந்தை இருக்கு, ஓகேவா? ஸோ இங்கே தான் நான் படிக்கிறப்போ என்ன ஆச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் இங்கே தான் சந்தை போடுவாங்க. சந்தை போடுறப்போ இந்த குருவிக்காரங்களாம் அந்த முடுமுடுப்புக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்க, ஓகேவா? கும்பலாக மையெல்லாம் போட்டு இந்த பொம்மையில் செஞ்ச பாம்பு, அதுக்கப்புறம் வந்து ஆமாப்பா பொம்மையில் செஞ்ச பாம்பு, அதுக்கப்புறம் பொம்மையில் செஞ்ச கீரிப்புள்ள இதெல்லாம் வச்சுருந்தான். நடாலம் பிறகுது அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி வந்து எதெல்லாம் சொன்னான். நாங்களும் வந்துட்டு ஏதோ அதாவது அவனோட ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னா, இதை வந்து நான் உயிரோட வர வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது, ஓகேவா? ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ இது நடந்திருக்கும், ஒரு இப்போ இது 15-18 வருஷம் இருக்கும், ஓகேவா? சொல்கிறேன், இந்த இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போதுன்றதுக்காக இந்த கதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு, கும்பலில் போயிட்டு எட்டி பார்த்தா அந்த பொம்மை கிரிப்புலேயே பாம்பு வந்து பாரு என்ன சொன்னான்னா, நம்பிக்கையை விட்டிங்கன்னா இந்த பாம்பு வந்து உயிரோட வராது, நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக இந்த பாம்பும் கீரிப்புள்ளையும் உயிரோட வரும்னா. ஓகே, இவன் வந்து ஏதோ மேஜிக் பண்ண போகிறான் போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் கை நீட்டுங்க அப்படின்னா. ஆமாடா, இது கை நீட்டுங்க அப்படின்னா. கை நீட்ட சொல்றான், இப்படி தான் கை நீட்டணும், சாரி இப்படி கை நீட்டுங்க அப்படின்னா. எல்லாரும் சுற்றி இருப்போம், ஒரு 50-60 பேர்கிட்ட நின்று இருந்தோம். அப்போ சுற்றி எல்லாரும் இப்படி கை நீட்டோமா, கை நீட்டினப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் கண்ணு மூடுங்க அப்படின்னா. கண்ணு மூட சொல்றாங்க, வேலை ஒன்றா மேஜிக் பண்ண போறானே, புரியுதா அவனுக்கு? மேஜிக் தானே பண்ண போறான், சரி ஓகே மேஜிக் பண்ண போறான் போல, உயிரோட வர வைக்க போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் கையில் ஆண்டிட்டோம். நாங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா அன்னைக்கு வந்து இது சொல்லக்கூடாது, இந்த காலத்து பசங்க கேட்டு வரீங்க, அதனால் அது சொல்ல அந்த பாயிண்ட்டை மட்டும் ஷார்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ மூவிக்கு போகலான்ட்டு இருந்தோம், அந்த காசெல்லாம் பாக்கெட்டில் வச்சுருந்தோம். ஸோ இவன் என்ன பண்ணால் கை நீட்ட சொன்னோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் எப்படின்னா, மூவிக்கு போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 பேர் போகிறோன்னா என்ன பண்ணுவோன்னா, மச்சான் நீ எவ்வளோ வச்சுருக்க கொடு, நீ எவ்வளோ வச்சுருக்க, டீம் நீ எவ்வளோ வச்சுருக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு ஆள் வச்சுட்டு எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு பிரிச்சுப்போம் ரெண்டாக. ஒருத்தன் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்துக்குவோம், ஒருத்தனுக்கு டிக்கெட்டு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரித்து நாங்கள் 2 பேர் மட்டும், நான் ஒன்று இன்னொரு பையன் வச்சுருந்தேன், 2 பேரும் கேஷ் வச்சுருக்கோம். ஸோ எங்கள் 2 பேர்ட்டு தான் கேஷ் இருக்குது, மற்றவங்க யார்ட்டையும் கேஷ் இல்லை. நாங்கள் மொத்தம் 6 பேர் இருந்தது. எல்லாருமே இப்படி கை நீட்டிட்டு இருக்கோம். அவன் கரெக்டாடா யார் வந்து காசு வச்சிருவான்னு அவங்கள மட்டும் வந்து தொட்டான். தொட்டுட்டு தொட்டவங்க மட்டும் இருக்கு, மொத்தவங்க திரும்பி பார்க்காம போயிருக்கான். உடனே ஒருத்தன் கூட்டு ஒருத்தன் கேட்டேன், ஏன் அப்படின்னா இந்த ரத்தம் கட்சி செத்து போயிருங்க, இந்த வடிவேல் காமெடி வரும் தெரியுமா, அதே இன்சிடென்ட். ஆனால் படம் வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வடிவேல் காமெடி பார்க்கும்போது எனக்கு உள்ளூந்து சிச்சலான்னு, அடடா நமக்கு நடந்த இன்சிடென்ட் மாதிரியே இருக்கு அப்படின்னு. அவன் கேட்டவொடனே திரும்பி பார்த்தீங்கன்னா ரத்தம் கைக்கு சேர்த்துருவீங்கட்டான். உடனே அவனு அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க, ஏன்னா எங்கள் கூட வந்தவங்களே நாங்கள் 2 பேர் தான் காசு வச்சோம். ஸோ எங்கள் 2 பேர் தொட்டுக்கு மற்ற 4 பேர் அனுப்பிச்சி விட்டான், திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்ட்டான். சரி நாங்கள் நினச்சேன், சரி என்ன இது படப்படப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப்பில் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் தெரியுமா.
ப்ரீவியஸா ஃபியூச்சர் கிடையாது, ப்ரீவியஸா நடந்ததை 1-2 விஷயத்த வந்து அப்படியே புட்டு புட்டு வச்சாடா. நீ நம்பியாப்பா அது? அவனா கடவுளா? இல்ல. ஆனா ப்ரீவியஸ் திங்கு கரெக்டா நீ வந்து உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு. அடிச்சு விட்டானா என்னன்னு தெரியாது, ஆனா அடிச்சு விட்டாலும் அது எனக்கு மட்டும் தானே வரணும், எல்லாருக்குமே, அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே. ஓகேவா? அது எப்படிதான் அவன் வந்து இந்த கண்ணை பார்த்து சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டா எங்களை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னான், உன் லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டு லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உன் லைஃப்ல அப்படின்ட்டு சுற்றி நான் ஒரு 25 பேர் இருந்திருப்போம். 60 பேர்ல 25 பேர் ஃபில்டர் பண்ணிட்டான். ஓகேவா? சொல்லிட்டு ஊத்திட்டு கழியணும், நீ எனக்கு வந்து பரிகாரம் போடணும் அப்படி இப்படி. நான் என்ன பரிகாரம்? சரி 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா போதும் பொழுது எத்தா. அப்போ 5 ரூபா 10 ரூபா பெரிய விஷயம், 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான். ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாக்கெட்ல வச்சிருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். என்கிட்ட எல்லார்கிட்டையும் வாங்கிட்டோம். ஒரு பயனாள் தான், நான் கடையில் வேலை செய்கிறேன், ஓனர்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படின்னு. நீ இப்படியே இப்படி பண்ணனா நீ ரத்தம் கக்கி செத்துருவ அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்தான். என்ன பண்றது, காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்தான். அந்த எலுமிச்சை பழம் தொடங்க வெளிச்சம் போடக்கூடாது, மேல் பாக்கெட்ல வைக்கக்கூடாது. ஏன்னா மேல் பாக்கெட்ல வச்சா வெளிச்சம் போடும், கீழ் பாக்கெட்ல வைக்கக்கூடாது, தீட்டுன்ட்டான் கீழ் பாக்கெட்ல வச்சா. ஓகேவா? என்ன போடுறதே தெரியல. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து நாங்கள் படத்துக்கு போறதா இருந்தது. பல்லாவரம் சந்தை அப்படி சுத்திட்டு போகலாம், ஏன்னா 12 மணிக்கு தானே ஷோ, சுத்திட்டு போகலான்னு நினச்சி இது பண்ணா கடைசியில் இப்படி வந்து மாட்டினோம். அவ்வளோதான். என்ன பண்ணுறது, 6:30 மணிக்கு அதாவது சாயந்தரம் வந்து சூரியன் மறைகிறப்போ ஒரு ஏரியில் போயிட்டு கண்ணை அதாவது 3 வாட்டி துப்பிட்டு எத்திட்டு போ அப்படின்னு 3 வாட்டி துப்பிட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டு திரும்பி பார்க்க வந்துடுவான். ஓகேவா? இதுதான் அவன் சொன்னது. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக அவன் ரத்தம் கைக்கு இதுவாகிடுவான்னு சொன்னான் பார்த்தியா, அந்த பயத்தினால மேல் பாக்கெட்ல வச்சு கீழ் பாக்கெட்ல வைக்க கூடாது, ஆனா உடம்புல தான் இருக்கணும். ஓகேவா? மேல் பாக்கெட்ல வச்சுட்டு இன்னொரு பாக்கெட்லயே இப்படி கை வச்சு நானே என் ஃப்ரெண்டை சுத்தி அன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தான் சுத்தி இருந்தோம். இப்படியே சுத்திட்டு கடைசியில சூரியன் மறையிறப்போ மடிப்பாங்க ஏறி, அதுலதான் தூக்கி போட்டு இந்த பக்கம் கணேஷ் நகர். அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இருக்குது கைஸ். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஸ்டோரி வந்து எதுக்காக சொன்னோன்னா, எல்லாரும் அலாட்டாக இருங்க. இந்த மாதிரி கும்பல் ஒரு இடத்துல இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படி தெரியுமா, பழைய துணியா புது துணியாப்பா, அந்த இடத்துல ஒரு துணி குமிச்சு போட்டோன்னா உடனே கும்பல் சேர்ந்துருது. அது நல்ல துணியா கெட்ட துணியெல்லாம் பார்க்குது, அமௌண்ட் தான் பார்க்குது. 10 ரூபாவா 10 ரூபாப்பா அப்படின்றது. அதனால ஸோ எதுவாக இருந்தாலும் இது பிளாகுக்கா எனக்கா இது காமனாப்பா, எல்லாருக்கும் ஏன் உனக்கு நினச்சிட்டியா? ஸோ ஓகே கைஸ், ரொம்ப பேசிட்டே இருக்கோம். ஓகே, இந்த யூ டர்ன் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டு ஐ வில் கண்டினியூ. ஓகேவா? ஸோ கைஸ் ஹோட்டல் வந்துட்டோம். ஹோட்டல் இதான் ஹோட்டலு. ஸோ மற்றெல்லாம் நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஓகே, மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் இருக்கா? ஓகே சரி, ஓகே. உனக்கு என்னப்பா நூடுல்ஸ் வேணுமாப்பா? சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, ஒரு சிக்கன் நூடுல்ஸு. நெக்ஸ்ட்டு உனக்கு நான்வெஜ் மீல்ஸ். நான்வெஜ் மீல்ஸ் என்னென்ன வரும்? சிக்கன் குழம்பு, மீட் குழம்பு, முட்டை, சாம்பார், ரசம், பொரியல், மோர், அப்பளம், ரைஸ் எல்லாமே வரும். ஓகே. ஸ்பெஷல்னா பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் பீஸோட கிரேவி ஆகும். ஓகே. இது வேணா நார்மல். ஓகே. ஸோ உனக்கு ரெட்டினா சிக்கன் பிரியாணியா? ஒரு சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது,
மீன் மீன் என்ன எப்படி ப்ரோ? வஞ்சரம் இருக்கு, நெத்திலி இருக்கு, ஃப்ரை மாதிரி கிரேவி மாதிரி இருக்கு. ஓகே, பிரைஸ் எப்படி? வஞ்சரம்னா 250 வரும், நெத்திலினா 150 வரும். ஓகே. அது முழு மீன் இருக்கு அவங்க அது இல்லையா? அந்த மாதிரி அது பர்ஃபெக்ட் மாதிரி. அது ஒன் டே பிஃபோர் தான் வந்து இப்போ முன்னாடி புக் பண்ணலாமா? ஓகே சரி. அப்போ எனக்கு ஒரு நான்வெஜ் மீல், 2 நான்வெஜ் மீல்ஸு, சரி, ஒரு பிரியாணி, ஒரு நூடுல்ஸ். ஓகேவா? ஸோ வேணும்னா மற்றது நான் சொல்கிறேன். ஸ்டார்டர் எதாவது வேணுமாப்பா? நிறையா சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் ஓகே. குறிஞ்சி ரெஸ்டாரண்ட். அதுக்கு நீ எப்படி திரும்பி சொல்லு. இது தப்பிலான்னு பாரு. இங்க எனக்கு ஸ்பெஷலா லாம்ப் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? லாம்ப். ஆக்சுவலா இது गाइस மெனு பார்த்துட்டோம், ஆர்டர் கொடுத்துட்டோம். இருந்தாலும் மெனு பார்க்குறோம் நாங்கள், ஏதாவது அருமையாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன், சிக்கன் லாலிபாப்லாம் வேணாம். அதெல்லாம் வந்து எப்படி சிக்கனை அரைச்சி புக் பண்ணி வச்சுருக்கோம். டேஸ்ட் நம்ம ராமா சாப்பிடுவோம். சிக்கன் கார்லிக் சிக்கன், கார்லிக் சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், crispy fried chicken, starters chicken 65, chicken 95. Oh, chicken 65 boneless, chicken 95 வந்து போனா. Chicken pepper fry. Yes. Bro, ஒரு எங்க பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. ஓகே. எடுத்து வாங்க. சரி ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, சிக்கன் நூடுல்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து 2 நான்வெஜ் மீல்ஸ், தென் ஒரு பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இந்த ஹோட்டல் வந்து பல்லாவரத்தில் இருக்குது. பல்லாவரத்தில் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நியூ குறிஞ்சி மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, என்ன விஷயம்? ஃப்ரைட் வாங்கிடுறீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். காலையில் சாப்பிட்ட தோசை இன்னும் அப்படியே நெஞ்சுக்கு மேலே இருந்துச்சு. காலையில் சாப்பிட்ட தோசை அப்படின்னு நானும் கொஞ்சம் குச்சிக்கலாமா? நீங்கள் ரீசன் சொல்லுங்கள். ரீசன், ஐ வாண்ட் த ரீசன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங்? நான் என்ன சாப்பிட்ருப்பேன்? நீங்கள் தப்ப முடியாது, வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் மாட்டினீங்க. வச்சுக்கலாம். இது வந்து டினோவோட பிளேட்டு. ஓகே, தேங்க்யூ. இப்போ முக்கியமாக மோர் இருக்குப்பா. இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, மோர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. டினோ ஒரு ஐட்டம் கேம், பிரியாணி. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். முட்டை, மோர், தென் இப்போ இது என்ன குழம்பு? சரி, இது நான்வெஜ் குழம்புன்னு நினைக்கிறேன். சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சாம்பார், ரசம், மோர். சிக்கன். ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு வந்து என்ன வந்திருக்கீங்க? நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். ஸோ பெப்பர் சிக்கன் வந்துச்சு கைஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும். வந்துருக்க இது வந்து தனியாக குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்.
You know how was the biryani? நல்லா இருக்கா? Goodbye, Angel. How was it? Meals? Thank you. Very well, very well. ஸோ அப்புறம் வந்திருக்கு அப்புறம் இவ்வளோ ஐட்டத்தை வச்சுன்னு இடமே ஃபுல் ஆச்சு போயிட்டு அதான்ப்பா ஒரு கேமராமேன் வைக்கணும் போல இருக்கேம்மா எது எடுத்துக்கோ கேமரா தள்ளி விடாமல் எடு பாருங்க மை டாட்டர் முட்டை விற்கிற பெப்பர் சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கிறா கொடுக்காது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன குழம்பு டாலிங் ஊற்றலாம் சிக்கன் திஸ் ஒன் வாட் திஸ் இஸ் சிக்கனா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஊற்றுவோம் ஓகே ஸோ கொஞ்சம் பெப்பர் சிக்கன் ஆட் பண்ணிப்போம் சின்ன பாய் கேட்ட காமி எடுறான்னா கேமராவுக்கு பயந்து எடுக்காம வச்சுக்கோங்க வாங்க ஸோ பெப்பர் சிக்கனோட சிக்கன் கிரேவியோட தொட்டு சாப்பிடுவோம் ஓகேங்க வீட்டு சாமி மாதிரி இது பாய் சிக்கன் கிரேவி தானா தெரியல பட் ஓகே பேஸ்ட்டு சார் சாப்பிட சார் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று நூடுல்ஸ் எப்படி இருக்கு கேப்சிகம் நிறைய போட்டுருவாங்களா பிரியாணி எப்படி இருக்கு அவன் கேட்கறது இல்லை பிஸ்கட் இந்த அப்பளம் எடுத்து சாப்பிடும்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன குழம்புனா இது என்ன குழம்பா ஃபிஷ் கறி ஓ நீயே முடிச்சிட்டியா ஃபிஷ் கறி அது ஒரு பின்னாடி ஐஸ் ஓவர் கொடுத்துருவா என்ன சுபாக்காக தான் ஆக்சுவலாக உனக்காக தான் இந்த கடை வந்தேன் பிகாஸ் மீல்ஸா இல்லை ஆக்சுவலி இவங்க வந்து மீல்ஸ் பிரியர் கடை தானே ஃபிஷ்ஷு பிஎஸ்ஆர் மால்ல இவரு தான் பெப்பரும் சர்க்கரையும் ஆட் பண்ண சொன்னாரு ஆல்மோஸ்ட் ஆட் முடிக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இன்னும் வந்து நான் வந்து முடிச்சேன் அதுக்கப்புறம் செகண்ட் ரைஸா இது செகண்ட். 没没 கிட்ட உட்காந்து இது ஒரு ரைஸ் தானே. 2 ரைஸ். 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 2
டாடி டாடி இது பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு அதனால நூடுல்ஸ் சொல்றாங்க இல்லனா சாதம்னு சொல்லுவாங்க பாருங்க என்ன மாதிரி இது பாம்பு மாதிரி இருக்கு நூல் மாதிரி ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சோம். ஆமா இப்படி பிடிக்கிறேன் பார்த்தியா, நீ இப்படி பிடிச்சனா மூஞ்சி பெருசா இருக்கும். ஆமா, இப்போ இப்படி எடுத்தனா இப்படி நம்ம பேசும்போது நம்ம மூஞ்சி தேர்ந்ததுக்காக இப்படி இருக்கும். அவங்கள எடுக்கணும்னா இப்படி திருப்பி எடுக்கணும். அவங்களையும் இப்படி பக்கத்துல இது போடாது, தூரமா வச்சு விடுவாங்க. யாரால ஓகேவா? போலாமா? Shall we go? என்னது? வீடா வாணா ஸோ கைஸ், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ இருங்க, சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கனால நான் உள்ளே போயிட்டு காரில் போயிட்டு பேசுகிறேன். ஸோ கைஸ், இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ பல்லாவரம் ஏர்போர்ட் ரோட்டை தாண்டி வந்தோடனே மெயின் அந்த இதுலேயே இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிடல, அதனால தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டது. ஓ, எவ்வளோப்பா பில்லு வந்தது? 620. ஓகே, 2 மீல்ஸு, 2 நான்வெஜ் மீல்ஸ், தென் 1 நூடுல்ஸ், தென் 1 பிரியாணி ப்ளஸ் பெப்பர் சிக்கன். ஸோ ஓகே, ரேட் ரீசனபிள் தான். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் இல்லை, ரொம்ப ஓகே. எஸ் எமி, வாட் யூ வாண்ட்? எடு வீடியோ எடு, பட் ஆனால் லிங்க்ஸ் பார்த்துறோம். ஓகேங்க, ஹோப் யூ கைஸ் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்கோ. ஓகே.